திருவெளிப்பாடு அதிகாரம் 22. Good evening, praise God. Thank you, Ma, Raj and family. So beautiful Bible Thank reading you. முடிச்சிட்டீங்க. Special grace Thank you. இன்னைக்கு நீங்க முடிச்சிருக்கீங்க. So best wishes. So good evening, Sacred Heart Church. எப்படி இருக்கீங்க? Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening. So Father Bishop join பண்ணுவாங்களா தெரியல. So we will start. So ஆண்டவருடைய மகா கிருபையால் இந்த ஒரு அழகான நிகழ்வு நாம செய்து முடித்திருக்கோம். ஸோ ஆண்டவருக்கு நன்றி கூறும் நேரம் இது. ஸோ நீங்க சொல்லுங்க ஒவ்வொருத்தரா உங்களுடைய வார்த்தையில உங்களுடைய லாங்குவேஜ்ல ஆண்டவருடைய வார்த்தை நீங்க எவ்வளவு மாசம் தெரியல 7-8 மாசத்துக்கு மேல நினைக்கிறேன். தினமும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் குடும்பத்தோடு படித்து May கொண்டிருந்தீங்க. 1st start பண்ணோமா? May 1st start பண்ணோம். ஸோ எவ்வளவு மாசம்? So, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், 7 months. டிசம்பர். ஸோ 8th month இது 7 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேண்டாஸ்டிக். டெய்லி பிரேக்கே இல்லாம கண்டினியூஸா ஆண்டவருடைய வார்த்தை அழகா குடும்பத்தோடு மக்களோடு உங்க ஃப்ரெண்ட்ஸோட படிச்சுட்டு வந்தீங்க. ஸோ ஆண்டவருக்கு நன்றி. ஸோ ஓவர் டு ஆல். நீங்க ஒருத்தரா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுங்க, சொல்லுங்க எப்படி இருந்தது இந்த ஜேர்னி வித் வேர்ட் ஆஃப் காட் உங்களுடைய குடும்பத்தோடு உங்களுடைய பாரிஷ் கம்யூனிட்டியோடு. We will start with ராணி மேம். நீங்க சொல்லுங்க மேம், அண்ட் ஃபாலோட் பை நெக்ஸ்ட் ரெடியா இருங்க. ஸோ நீங்க சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி கூறி உங்க மனசுல என்ன வருதோ அதை சொல்லுங்க. ஸோ ஓவர் டு ராணி மேம். I'm so glad, ma'am. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இதுல நடந்தது ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் மேரத்தான் லாஸ்ட் டைம் நாங்க பண்ணும்போது இன்ஃபன்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஜஸ்ட் அது 1 weekல முடிஞ்சது. ஒரு பைபிள் டே அண்ட் நைட் நம்ம படிச்சோம். இது வந்து கண்டினியூ டெய்லி இது ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. அந்த டைம்ல எங்க இருந்தாலும் நமக்கு வந்தே வரணும், அது லாகின் பண்ணிடணும், அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு லைஃப்ல. சாப்பிட்றோமோ தூங்குறோமோ எங்கன்னா போறோமோ கல்யாணம். அது நான் ஒரு டைம் வேலூர் கூட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பட் அந்த சவுட்ரில அந்த சவுண்ட்ல லாகின் பண்ணிட்டு ஒரு ரூம்ல உட்காந்துக்கினேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கமிட்மெண்ட். ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது. இப்போ நாளையிலேருந்து இந்த வேலை இல்லை, மேபி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் லேட்டரா. பட் நாளையிலேருந்து நம்ம இல்லைன்னும் போதே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. நாளைக்கு நான் 9 மணிக்கு என்ன பண்ண போறேன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கு எனக்கு. ஐம் ஃபீலிங் வெரி சேட் ஆக்சுவலி. பிகாஸ் ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் எங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா கேதர் ஆனோம் இந்த இடத்துல. நிறைய பேர் பேசாதவங்க எல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இந்த ரீடிங்ல வந்து நம்ம எல்லாம் கனெக்ட் ஆயிட்டோம். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐல் பி மிஸ்ஸிங் அ லாட் மேம். நான் இந்த நியூ இயர் முடிச்சோன்னா மறுபடியும் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் ஒரு சஜஷன் கேட்டுட்டு ஐம் பிளானிங் டு ஸ்டார்ட் அகைன் மேம். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. நிஜமா இது அடிக்ஷன் ஆயிடுதுங்க. ஸோ இது விட முடியாது. 9 மணிக்கு ஒரு எஸ் மேம், அடிக்ஷன் எஸ் மேம், and you கண்டிப்பா. did such a wonderful job. So on behalf of your Sacred Heart Parish families, on behalf of Bible Commission, on behalf of Archbishop and Father Jeevan and all of them, I thank you wholeheartedly, Rani ma'am. May God bless your family. Yeah, ma'am. Thank you, ma'am. கண்டிப்பா so much, ஸ்டாப் ma'am. பண்ணாதீங்க. Thank you. ஃபெஸ்டிவல் எல்லாம் முடிஞ்சு என்ஜாய் இல்ல மேம், நோ ஐ வில் நாட் டு தட். சேம் லிஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்லோவா ஒருத்தரா ஆட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. பட் டெல் அஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஆர்ச் பிஷப் எஸ் சார். கடவுளுக்கும் ஆண்டவருக்கும் அன்னை மரியாவுக்கும் நன்றி சொல்கிறோம். அதே சமயத்துல எங்களை வழி நடத்தின எங்களுடைய பங்குல இருந்து எங்களுக்கு ஒரு தலைவாக இருந்த இருதயராணிக்கும் மற்றும் எங்கள் வெளியில இருந்து முதல்ல வந்து தொடக்க நூல்ல வந்து டெய்லி வந்து நீங்க எங்களுக்கு ஊக்கப்படுத்துங்க. அந்த ஊக்கத்தால் தான் நாங்க வந்து இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது. அந்த சப்போர்ட்டால் தான் நாதன் சாரும் நீங்களும் இருந்து, அதனால் நாங்க ஒரு சக்தியை பெற்று இவ்வளவு தூரம் ஓடி வர முடிந்தது இந்த 7 மாதமாக. குறிப்பாக எனக்கு என்னன்னா இந்த ராணி சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு அடிக்ட் ஆயிட்டோம். அது இல்லைன்னா ஒரு சாப்பாடு இல்லாம மாதிரி ஏதோ தவறி விட்ட மாதிரி ஆயிடுத்து. அந்த 9 மணிலேருந்து 9:30 வரலையும். அதே போல செவ்வாய்க்கிழமை ஆனா அவங்க சிஸ்டர் வருவாங்க, பிரதர் வருவாரு, ஊக்கப்படுத்துவாங்க, விரிவுரை ஆற்றுவாங்க. அதையும் ஒரு நாங்க இது வந்து சிஸ்டர் சொன்ன மாதிரி கண்டிப்பா நாங்க அதை தவற விட மாட்டோம். அவங்க ஜனவரிக்கு மேல ஃபாதர் கேட்டு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்க ஒத்துழைப்பு நான் கண்டிப்பா கொடுக்குறோம். சிஸ்டர் எந்த இதுல கேட்டாலும் கொடுக்குறோம். நீங்க எப்படி சொன்னாலும் நாங்க அதை செய்ய இருக்கிறோம். ஆனால் இந்த 7 மாதத்துல வந்து முக்கியமா கொஞ்ச நாள் தான் நான் தவறியிருக்கேன். இந்த கோவாக்கு போன டைம்ல, மற்ற கல்ரத்திற்கு சென்ற டைம்ல. மற்ற நாள்ல வந்து கண்டிப்பா என்னுடைய பழைய மொபைல் தான் இருந்தாலும் எனக்கு அது ஒத்துழைத்து. அதுக்குதான் ஒவ்வொரு டைமும் நான் படிக்கும்போது இயற்கை சூழ்நிலையிலும் என்னுடைய இதுவும் அது எந்த விதத்திலும் பாதிப்பு வராமல் இருக்க வேண்டும். அதே போல் நடந்தது. கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி, வழி நடத்தின காவல் தூதருக்கும் நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி.
ஆமேன். ரொம்ப அழகா பேசுனீங்க சார். கடவுளுடைய வார்த்தை, அந்த ஆசை இருந்தாலே போதும். பழைய மொபைல், புது மொபைல், லேப்டாப் ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் நடத்தி வைப்பார். ஸோ உங்களுடைய அந்த ஒரு ஆசை, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வி ரியலி அப்ரிஷியேட் அண்ட் வி பிரேஸ் காட். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. எல்லாரையும் கைட் பண்ணிட்டு உங்களுக்கு பெரிய நன்றி எங்கள் சார்பாக. ஆண்டவர் கண்டிப்பாக மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அண்ட் தேங்க்யூ சார். ஸோ மக்களே சொல்லுங்க, ஓவர் டு ஆல். உங்க டைம். நீங்க சொல்லுங்க, பைபிள் படிக்கிறப்போ உங்க வீட்ல என்ன நடந்தது? வீட்ல யாராச்சும் திட்டிட்டு இருந்தாங்களா, இல்ல சந்தோஷப்பட்டாங்களா? ஆண்டவருடைய வார்த்தை இல்ல மேம், அப்படியெல்லாம் வாழ்க்கை. திட்டுறவங்க யாரும் இல்ல மேம். எனக்கா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பையன் குட்டி பையன் 8 வயசு. அவன் வந்துட்டு பெனடிக்ட் நீங்க அந்த இதுல உங்களுக்கு ப்ரேயர் அனுப்பி வச்ச இல்லைங்களா, அவன் 8:45 ஆன உடனே அவனுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுவாம்மா, ரீடிங்மா மறந்துட்டியாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை ரிமைண்ட் பண்ணுவான். இது வந்துட்டு அவனுக்கும் அந்த ஹேபிட் வந்துட்டு இருக்குது. 9 மணி ஆனா பண்ணோன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அந்த டைம் ஆன பிறகுமா, என்னம்மா ரீடிங் பண்ணதை விட்டுட்டு இருக்கிறியாமா இன்னைக்கு நீ அப்படின்னு வந்து ரிமைண்ட் பண்ணுவான். ஸோ அந்த அளவுக்கு வீட்ல எல்லாருமே அந்த டைம் வந்தவொடனே எனக்கு ஞாபகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி ஃபுல் எல்லாமே. என்னோட ஃபேமிலியில ஒரு 4-5 பேர் படிக்கிறாங்க. என் பிள்ளை, என் மருமகன், மருமகன், என் தங்கச்சிங்க, சிஸ்டர்ஸ், பிள்ளைங்க எல்லாமே படிக்கிறாங்க. ஒரு 6-7 பேர் என் குடும்பத்திலே படிக்கிறாங்க. ஸோ எல்லாமே அந்த டைம்க்கு அடிக்ட் ஆயிடுக்கிறாங்க. 9 மணி ஆன உடனே எல்லாம் அலர்ட் அங்க எங்க ஏஞ்சி ஓடுறது அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ யாரை திட்டுறவங்க இல்ல, கர்ஸ் பண்றவங்க திட்டுறவங்க யாரும் இல்ல மேம். எல்லாரும் ஹாப்பி தான். ஏன்னா கடவுளோட வார்த்தையை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் அது. Praise God. அந்த என்னோட பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது. அது மேபி நான் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து செய்யறனோ இல்ல படிக்கணும் எனக்கு தெரியாது அந்த காரணம். எனக்கு ஆக்சுவலி சர்ஜரி ஆகணுமா இருந்தது. ஆக்சுவலி நான் ஏசி பிரதர் கூட தெரியும், நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிறேன் என்னோட ஹெல்த் விஷயம் சொல்லி. ஆனா நான் ஸ்கேனிங் பண்ணும்போது எனக்கு அந்த சர்ஜரி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு டாக்டர் எனக்கு சொல்லிட்டாங்க. Praise God. பிரைஸ் காட். இது கூட ஆண்டவரோட ஒரு இது விஷயம் கூட எனக்கு அந்த ரீசனா இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மேம். ஆமென். அது மட்டும் இல்லாம என்னுடைய பெரிய பையன் கூட ரொம்ப மன உளைச்சல் இருந்தான், மன துயர்ல இருந்தான். இந்த இது வரும்போது அவனும் வந்து அந்த பைபிள் படிக்கவும் இது பண்ணுது. ராணி சிஸ்டருக்கு நல்லா தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். ரொம்ப மன உளைச்சலால் தான் நான் இவ்வளவு தூரத்தை வந்தேன். அப்போ வந்து எங்க மிஸ்ஸஸ் படிக்கிறதுக்கும் கனடாவில், அவன் கனடாவில் படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் கடவுள் தான். இல்லைன்னா அவனுக்கு அந்த மனத்துயர் நீங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்தது சிஸ்டர். ஆமென். நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க. எந்த லாங்குவேஜ், எந்த மதம், எந்த இதுவா இருந்தாலும் நோ இஷ்யூஸ். நம்ம எல்லாம் ஒண்ணா வந்து ஆண்டவருடைய வார்த்தை படிக்க, லாங்குவேஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். எந்த லாங்குவேஜ்லாவது படிங்க. மிக்க நன்றி. இதெல்லாம் கேட்க சந்தோஷமாகுது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? சோனி. Hello, sister. Hi. Because I know you, Hi, I good called out evening. your name. You can start. No problem. Actually, first of all, I'm very, I regret that I was, sorry. நான் வந்து ரொம்ப ரெகுலரா இருக்கல. ஏன்னா இந்த ஆஃபீஸ் இருக்கும், லேட்டா வருவேன். அதனால சர்டன் டைம்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் ஐம் ஃபீலிங் வெரி சேட் ஃபார் தட். பட் ஐ ஆல்சோ ஃபீல் ஸோ ப்ரௌட் ஆஃப் தி அதர்ஸ் இல்லைங்களா? லைக் ராணி அக்காவட்டும், இல்லை ஏசிதாஸ் ஆகட்டும், அங்கிள் ஆகட்டும், இல்லை இன்னும் ஒரு சிலர் எங்க பாரிஷ்ல இருந்து, they are so regular. I see them they are very regular. They tell me. Appo I feel, such a great blessings they got. They received, they almost like they completed the whole Bible. So that's such a blessing for everyone. And எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா I was part of this great journey. That I had that grace once in a month படிக்கிறதுக்கு அந்த grace எனக்கும் அம்மாக்கும் கிடைச்சிருந்து. அதனால I'm always grateful to God. He has always blessed us, and I believe that He will keep blessing us. And I'm very sorry. I asked sorry to Ranyak and Das uncle, and to you, sister, and to Nathan sir, that I was not very regular. But going forward, I will try my best. I mean, if it continues. And I'm thankful so much to you, Sister Anita, for choosing our parish and, bringing this to our parish and helping us to read the Bible, because I know very well, when you know the word of God, you know God better. So that thing, I have a very strong belief. So that is one of the very powerful prayers that we can do. And thank you. Thanks to everyone. And God bless all of us. Thank you. தேங்க்யூ சோனி. தேங்க்யூ. சாரி எல்லாம் வேண்டாம். நீங்க ஒன்ஸ் மந்த் வந்தாலும் நீங்க அது பார்ட்டிசிபேட் பண்ணீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பாரிஷை ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணி, ஸோ நிறைய பாரிஷஸ் 3வது வாட்டி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டாப். ஸோ கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சோனி. காட் பிளஸ். Thank you. நெக்ஸ்ட் யார் பேசுறீங்கப்பா? ஜோசப் ரத்னம் சார்.
பேசுங்க சார். பேசட்டுமா? பேசுங்க பேசட்டுமா? பேசுங்க சார். இந்த லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு ரீடிங் கிடைச்சிது. சண்டேக்கு இங்க சென்ட் மேரிஸ் சர்ச்சில் ஒரு ரீடிங் படிக்க வச்சாங்க. அப்புறம் மண்டே வந்தோடனே சாயங்காலம் ஆக ஆக எனக்கு ஒரு பெரிய ஸ்டமக்ல இருந்து ஒரு பெயின், த்ரோட்ல எரிச்சல் என்னென்னமோ வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், என்ன மருந்து சாப்பிடலாமா வேண்டாமா, சரி இருக்கவே இருக்காரு நம்ம கடவுள், நம்ம நேரம் முடிஞ்சிருச்சுன்னா போயிடலாம், ஆனா வயசாயிடுச்சு, இதுக்கு மேல பாரமா இருக்கக்கூடாது, அதனால அப்படின்னு நினைச்சிட்டு திடீர்னு இந்த இதுக்கு நான் எப்பவும் அலாரம் வைப்பேன், எப்பவுமே ஃபேமிலி பைபிளுக்கு வைக்கலான்னு நினைக்கும் போது முதல்ல ப்ரேயர் பண்ணிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டேன். அப்போ இம்மீடியட்டா நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ எனக்கு தாங்க முடியலன்னாலும் என்ன விஷயமா இருந்தாலும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். திங்கக்கிழமை நைட்டும் ப்ரே பண்ணேன். அப்புறம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது படுத்துக்கிட்டே இருப்பேன், யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன், சொல்லவும் மாட்டேன், தண்ணி குடிப்பேன், அவ்வளோதான். சாப்பிடவும் இல்லை, எதுவும் இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிப்பீட்டடாக மனசுக்கு உள்ளேயே சத்தம் இல்லாம ப்ரேயர் பண்ணிட்டு ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னால அந்த மேரிஸ் ஃபீஸ்ட் அப்போ ஒரு பெரிய புதுமை நடந்துச்சு. அப்போ இதே மாதிரியே ஜெபம் பண்ணேன். எனக்கு உடனே டியூஸ்டே மாத்திரம் ஈவினிங்ல எனக்கு ரொம்ப வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. வாமிட்னா எல்லோ கலரா, ஏதாவது நிறைய விஷயங்கள் நான் சாப்பிட்டதெல்லாம் வீட்டில், அந்த சாப்பிட்றதெல்லாம் வெஜிடேரியன் ஃபுட்டு எல்லாமே வெளியில நைட்ல 12 மணிக்கு மேல 2 தடவை வந்துச்சு. அப்புறம் காலையில் எந்திரிச்சோன்னு ஓடினேன், நான் தாங்க முடியல, திருப்பி வாமிட் பண்ணேன் 2 தடவை, 3வது தடவையும் பண்ணேன், எல்லாம் வெளியில வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி ஃப்ரீயா இருந்துச்சு, டயர்டா இருந்ததுனால படுத்துட்டேன். ஆனா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டேன் நான். ஆனா கண்டினியூஸா ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபாதர் அண்ட் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் நிறைய ஜெபம் என் மனசுல, நான் சின்ன வயசுல கத்துக்கிட்ட ஜெபம்லாம் எனக்கு ஞாபகம் வச்சு. அப்புறம் இப்ப 2 நாளா இந்த நான் சிக்கா இருந்த 2 நாளும் நேத்து வரைக்கும் நான் இந்த எஃபி ஃபேமிலி பைபிள் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதுக்காக ஆண்டவர் நான் மன்னிச்சு. இன்னைக்கு பார்ட்டிசிபேட், ஏன்னா எண்ட் ஆக போகுதுன்னு தெரியும், அதனால ரொம்ப ரொம்ப ஹேல நெல்தியா கடவுளுடைய தயவால நான் கியூர் ஆயிட்டேன். ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க சார். கடவுளுக்கும் மாதாவுக்கும் சூசேப்பருக்கும் திருக்குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Praise God. நீங்க நல்லா இருப்பீங்க சார். God will be with you and give you great health. அதுவும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையோட ஜேர்னி பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னுமே நல்லா இருப்பீங்க. Praise God. Thank you for sharing sir. ஆண்டவருக்கு நன்றி. Thank you. God bless everyone. Thank you sir. Thank you. So next யார் பேசுறீங்கம்மா? சிலுவை மேரி, செல்வி வின்சென்ட், ரெடியா இருங்க, பேசுங்க. யார் பேசுறீங்க நெக்ஸ்ட்? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். ரொம்ப இந்த I especially want to thank you and Nathan sir and Rani for encouraging us. அப்புறம் டெய்லி என்ன ஈவினிங் பைபிள் படிக்குவாங்கோ அதை நான் இந்த பைபிள் ரீடிங்ல இருந்து நான் மார்னிங்கும் ஒரு தடவை 1/2 hour படிக்குவேன். அது எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுங்க மேம். இந்த 7 months-உம் ஈவினிங் என்ன படிக்க போறோமோ அதை ப்ரிப்பேர்டா மார்னிங்கும் படிச்சிடுவேன். அப்புறமா இந்த 7 months-ல ரெகுலரா ஒரு 4-5 days மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க, அவ்வளவுதான். அதர்வைஸ் ஐ வாஸ் வெரி ரெகுலர். ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஒரு டைம் இதுக்கே ஒதுக்கி வச்சிருந்தோம். நானும் என் ஹஸ்பண்ட் மிஸ்ஸே பண்ண மாட்டோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி அண்ட் காட் பிளெஸ். தேங்க்யூ மேம். காட் பிளெஸ். ஸோ யார் பேசுறீங்க நெக்ஸ்ட்? அடுத்தவங்க பேசுங்க, யாராவது பேசுவா. நன்றி இல்லைங்களா? சொல்லுங்க. அம்மு அமலா அம்மு கொஞ்சம் வெளியில போய்க்கிறாங்க, ஷாப்பிங் போயிருக்காங்க. ஆமாங்களா?
Hello, good evening, ரொம்ப ma'am. I'm குட் Anita. ஈவினிங் குட் I'm ஈவினிங் Anita. பேசுங்க பேசுங்க மேம். Anita Godwin. So I really thank you very much for giving us this opportunity to our church and our parish. And we as a family, family, and me and my daughter used to read that. And since I'm working in a hospital, at times I was on night duties and second shifts and all. So that time I used to actually not attend the classes. And my son is in UK and he'll call at that particular time when he's free. So those are the days I really missed it. But I got an opportunity to read the Word of God, and we went deeper and deeper into the Word of God to understand Him more better. So many years, though we are aged, we are working, and we have not got a chance to read the Bible, though we like to read the Bible every day, wanted to complete the Bible. We didn't get a chance and we didn't make up our mind. But through this opportunity, we really are blessed and thank God for giving us this opportunity to our parish and to from Archdiocese. Thank you so much, ma'am. And Thank thank you you. for Rani for taking up this responsibility. It is the biggest task that God gave her among so many things. She's got so many work around her actually, and she's a very busy person. We can see her every day in church. Other than that, also she has taken up this responsibility, and really we pray for her and her family. God bless you, Rani. Thank you so much, Rani. Thank you, ma'am. Thank you, ma'am. God bless. Anita. Thank you so much. ஹலோ சிஸ்டர், குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங். உங்க பேரு டெய்லி நான் பாப்பேன், அதான். பேசுங்க பேசுங்க. சிலுவை மேரி சிஸ்டர், சிலுவை மேரி நீங்க எனக்கு சொல்ற பேசுங்க. ஒவ்வொரு அந்த வார்த்தைக்கு போல்டா பேசுறீங்கன்றது உண்மையிலே சிஸ்டர், அது எனக்கு வாய்ஸ் ஆண்டவர் கொடுக்கப்பட்டது. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சிஸ்டர். ஆமென். உண்மையிலே எனக்கு ராணி சிஸ்டர் எனக்கு இந்த பங்குல சேர்ந்து, நான் வேற பங்கா இருந்தாலும் எனக்கு அந்த பங்குல சேர்ந்து என்ன சிலுவை மேரி சிஸ்டர் நீங்க படிங்கன்னு சொல்லிட்டு கூட சில டைம்ல எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ராணி சிஸ்டருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சிஸ்டர். இந்த வார்த்தைங்க, பைபிள் வார்த்தைங்க நாங்க படிக்கும் போது என்னில் அறியாமலே நிறைய ஒரு டைம் சோர்வா இருக்கும் போது கூட பைபிள் ரீடிங் வாசிக்கிறாங்கன்னு சொல்லும் போது எடுத்து வச்சுக்குவோம் சிஸ்டர். அந்த வார்த்தைங்க நம்ம கேட்கும் போது அந்த மன உளைச்சல்ல, அந்த மன அமைதியில இருக்கும், அந்த சஞ்சலத்துல இருக்கும்போது இந்த வார்த்தைங்களை கேட்கும் போது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சிஸ்டர். அதே மாதிரி கூட நான் தமிழ்நாட்டுக்கு எங்க ஊருக்கு சென்றிருந்தேன். அந்த டைம்ல ஒரு டைம் எனக்கு ரீடிங் இருந்துச்சு. நான் வாசிக்கும் போது கூட எங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்கார் எங்களை கேட்டாங்க. அப்ப கூட அதுதான் சொன்னேன், ஆண்டவர் என்ன இந்த இடத்துல தேர்ந்தெடுத்தால இந்த இடத்துல நான் வாசிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் சிஸ்டர். நான் உண்மையிலே சொல்றேன், இன்னொரு வார்த்தை கூட இந்த பைபிள் ரீடிங்ல என்னை சேர்க்குமாறும் நான் கண்டிப்பா ஆண்டவருக்கு எனக்கு அந்த வரத்தை கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட இந்த கலந்துகிட்ட நான் தவறா என்ன வார்த்தையை படிச்சிருந்தா கூட என்ன மன்னிக்கணும் சிஸ்டர் நீங்க அனைவரும். ஆனா இதுக்கு உள்ளே உண்மையில சொல்ற போனா ஒவ்வொரு நாளும் பிரதர்ஸுங்க சிஸ்டருங்க வாசிக்கிற அந்த வாசகம் எனக்கு இங்கிலீஷ்ல தெரியாது சிஸ்டர், அவ்வளவு புரியாது. தமிழ் கன்னடா நான் கண்டிப்பா பாக்குவேன். அந்த மாதிரி டைமிங்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சிஸ்டர். அதனால ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன் சிஸ்டர். ரொம்ப தேங்க்யூ. ஆமென். ரொம்ப அழகா மனசுல இருந்து பேசுனீங்க. சூப்பர். ரொம்ப ரொம்ப அழகா பேசுனீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. டெய்லி ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க, படிங்க. இன்னும் ஆண்டவருடைய அன்பில ஜாஸ்தி ஜாஸ்தி இன்னும் வளருங்க. ஆமென். தேங்க் யூ சோ மச் அம்மா. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. கிட்ட இன்னொரு விஷயம் சிஸ்டர் 5-6 பேர் சேர்த்துருந்தோம் வெளிப்பங்கல. நானு ராணி சிஸ்டர் சேர்த்துக்கின்னு அதுல அவங்க அந்த சிலுவமரின்றவங்க கூட நல்லா படிச்சாங்க. இன்னும் சில பேர் சேர்ந்து அவங்க சில பேர் விலகிட்டாங்க வேலை நிமித்தமா. இன்னும் 3 பேர் கொஞ்சம் இடமா இருந்தாலும் விலகினாங்க. ஆனா அந்த இன்னும் ஒருத்தர் சிஸ்டர், அவங்க கொங்குனி தான், அவங்க கன்னடா படிப்பாங்க. அவங்க கூட நல்லா படிச்சுன்னு தான் வந்தாங்க கடைசி வரையும். அவங்களுக்காக கூட நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆமென். தேங்க் யூ. நீங்களா இல்லைன்னா நடத்தி இருக்க முடியாது இல்லைங்களா? எஸ் மேம். அது கடவுளுடைய கிருபை. கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் எனக்கு ராணி சிஸ்டருக்கும். ஆமென். இன்னொரு விஷயம் நான் சொல்றதுக்கு விரும்புறேன், சொல்லட்டுமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அதாவது இந்த படிக்கும்போது நம்ம தவறு பண்ணிடுறோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது யாரும். ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு எப்படின்னா, இந்த வார்த்தையத்தான் கடவுள் இருந்தார். கடவுளை விட்டுட்டு நம்ம சாத்தான் பக்கத்துல போய் நிறைய பாவம் செஞ்சிருக்கோம். அதுக்கு தான் அந்த சாத்தான் வெளியில இருந்து நம்மளை தொந்தரவு பண்ணுதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட இது தூய ஆவிய
நினைச்சிட்டு அப்புறம்தான் எப்பவுமே படிக்க ஆரம்பிக்கணும். அதுல வந்து நான் சொல்றேன், இப்ப வெளியில பேசும்போது, இப்ப கூட பேசும்போது கொஞ்சம் வாய் உளரும். ஆனா மாஸ் டைம்ல, அதாவது திருப்பலி நேரத்துல அந்த பீடத்துக்கு பக்கத்துல நம்ம போறதுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அங்க போறதுக்கு முன்னால நம்ம இந்த ஹோலி ஸ்பிரிட்ட கூப்பிட்டுட்டு ஆமென். என்னையும் என்னையும் முழுவதுமாக நிரப்பி என் நாவில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சிறு பிழை இல்லாமல் எல்லோர் மனதிலும் பதியும்படி என்னை படிக்க செய்யும் ஆண்டவனே, என் தேவனேன்னு சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பா. அதான் முக்கியமான இது. ரொம்ப அருமையா நீங்க படிப்பீங்க. எல்லாருமே இதை மனசுல வச்சு எப்போ படிக்கணும்னு நினைச்சோம்னா கடவுளுடைய வார்த்தைய ஹோலி ஸ்பிரிட்ட நினைச்சிட்டு உதவி செய்யுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா ஒரு தப்பு நடக்காது, ஒரு தவறு நடக்காது. அதே மாதிரி தைரியம் தானாவே கூடிக்கிட்டே போகும் நம்மளுக்கு. எல்லாருக்கும் ஒரு ஃபாதர்லி அட்வைஸ் என்னோட இது. ப்ளீஸ் ஃபாலோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. கரெக்டா சொன்னார் அவரு. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை நம்ம படிக்கலாம், அவ்வளவுதான். தப்பு கரெக்ட் அதை பத்தி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய ஆவி நம்மை வழி நடத்தும். நன்றி சார். ஸோ நெக்ஸ்ட் யார் பேசுறீங்கப்பா? நம்மளுக்கு 2-3 நிமிஷம் தான் இருக்கு, கால் கட் ஆயிடும். ஸோ சீக்கிரம் பேசுங்க. 7 நிமிஷம் இருக்கு. சாந்தகுமாரி பேசுமா? சிஸ்டர் சாந்தகுமாரி ஆல்வின் பேசுறேன் சிஸ்டர். பேசுங்க. ஆல்வின் மூன்று மொழியில படிக்க தெரியும். என்னை அசத்திட்டாப்ல பிகினிங்ல ஆல்வின். காட் பிளஸ் யூ மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். இல்ல அப்பா, அந்த ஆல்வின் இல்ல, இது வேற. இது சிலுவை மேரி பையன் பேசுறது. அது வேற ஆல்வின். அது என்னோட தங்கச்சி பையன். சிலுவை மேரி அவங்க பையன். யாரா இருந்தாலும் ஷாலோம்னு சொல்லுங்க, காட் பிளஸ் யூன்னு சொல்லியே ஆகணும். நம்ம ஒவ்வொரு கத்தோலிக்கனும் சொல்லியே ஆகணும். 3 மொழியெல்லாம் படிச்சாரு அவரு. 3 மொழியில பிகினிங்ல ஒரே நாள்ல 3 மொழியில. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது இந்த வயசுல, சின்ன வயசுல. பிளஸ் he is an altar boy in this church. Thank you. நன்றி சார், நன்றி. Thank you. ஆல்வின் பேசுங்கப்பா. God bless every readers. God bless. Sir, almost 1 year முடியறதுக்கு ஒரு டிசம்பர் கம்மிங் தான் ஆக போகுது. ஆனா ஆல்மோஸ்ட் நம்ம ஜெனசிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ரெவல்யூஷன் வரைக்கும் படிக்க நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. எல்லா மந்த்லயும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு இடத்துல நம்மளுக்கு படிக்கிறதுக்கு அந்த இன்டென்ஷன் கிடைக்காது. ஆனா இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம படிக்கும் போது எல்லாரும் இணைந்து படிக்கும் போது எல்லாருக்கும் அந்த அந்த இது வருது, ஆசை நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம என்னதான் ஒரு கிறிஸ்தவரா இருந்தாலும் நம்மளுக்கு பைபிள் எடுத்து படிக்கணும்னு ஒரு ஆசை வராது அந்த டைம்ல. நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம சேர்ந்து படிக்கும் போது நம்ம டெய்லி படிக்கணும், மாசத்துக்கு நமக்குன்னு ஒரு 4 குறிக்கப்பட்டிருக்கு, நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம். இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு நம்ம எல்லாரும் இணைந்து படிக்கும் போது நிறைய பைபிள் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஜெனசிஸ்ல இருந்து எப்படி நடந்துச்சு, அதே மாதிரி புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு எல்லாமே எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு கிளியரா நம்ம படிச்சு கிளியரா புரிஞ்சுக்கணும். நிறைய பிரதர்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி பிழையோட படிக்கிறோம்னு சொல்லிட்டு. அந்த பிழைய நம்ம திருத்திக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருந்துச்சுன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இந்த பைபிள் படிச்சு அவங்க பங்குல வந்துட்டு இந்த ரீடிங் படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தா கூட நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. இதுல எனக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா நடுவர்களுக்கும் ரொம்ப நன்றி நான் சொல்றேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஆல்வின், தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ். திருப்பியும் கண்டினியூ பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்றப்போ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஆண்டவரின் நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. எங்கள் சார்பாக எனக்கு இன்னொரு கால் இருக்கு. ஸோ நான் கீநோட்ஸ் கொடுக்கணும் ஆண்டனி ஃப்ளைரி பாரிஷ்ல. ஸோ ஐ எம் லீவிங். ராணிமா நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இன்னொரு 3-4 நிமிஷம் பண்ணுங்க. ஸோ சேக்ரட் ஹார்ட் சர்ச் பிக் நன்றி எல்லாருக்கும். எங்கள் சார்பாக, பைபிள் கமிஷன் சார்பாக, உங்களுடைய பாரிஷ் பிரீஸ்ட், பிஷப், ஃபாதர் ஜீவன் எல்லார் சார்பாகவும் மிக்க நன்றி. Take care and all the very best and God's blessings to all of you. Thank you so much for giving us the opportunity to journey with your parish. Amen. Thank you, ma'am. Good night and Thank you, God bless. sister. Bye bye. Good night. Thank you. God bless you. Bye bye.